शाम एक किसान शामना ஈவினிங் ஒரு கிசான்னா ஃபார்மர் போயம் இன்ட்ரோடக்ஷன் இந்த போயமில் போயிட்டு வந்து ஒரு மவுண்டனை வந்து ஒரு கிசான் அதாவது ஃபார்மர் மாதிரியும் அவர் கட்டியிருக்க டர்பனாக அந்த க்ளவுட் இருக்கிற மாதிரியும் இமேஜினேஷனில் ஃபுல்லாகவே இந்த போயமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவரோட மவுண்டன்லேருந்து வர்ற ரிவர் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மவுண்டன்லலாம் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஆரஞ்சு அண்ட் ரெட் கலரில் கலந்து இருக்கும். அதை வந்து ஒரு சார்கோல் நம்ம இதுக்காக தந்தூரி அடுப்புலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சார்கோல் வந்து எரியிற மாதிரி ஒரு சார்கோல் எரிஞ்சுதுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படி இருக்கான். எந்த டைம்லனா சன்செட் ஆகும்போது அது பக்கத்தில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஷீப் எல்லாம் வந்து படுத்துருக்கு. அது வந்து ஒரு லேசியாக உட்காந்துட்டு இருக்குது, ஒரு க்ரௌடடாக. ஈவினிங் ஆகிடுச்சு, அது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் அது வந்து உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பீகாக் அது வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத அந்த போயத்தில் பார்க்கலாம். शाम एक किसान आकाश का साफा बांधकर सूरज की चीलम खींचता बैठा है पहाड़. என்னென்னா ஆகாஷ்னா ஸ்கைக்கு மேலே வந்து ஒரு ஸ்கையை வந்து ஒரு டர்பனாக கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சூரஜ்கி சீலம் கீஞ்ச்கர், சூரஜ்லேருந்து வர்ற அந்த ரேஸை வந்து இழுத்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கு அந்த ஒரு மவுண்டன் அப்படிங்கிற மவுண்டன் வந்து இருக்குது. அந்த மாதிரி घुटनों पर पड़ी है नदी चादर सी पास ही तहक रही है. என்னன்னா கூட்டணும்னா நீலேருந்து வர்ற அந்த ரிவர் வந்து மவுண்டன்லேருந்து வர்றதை வந்து அதோட நீலேருந்து வர்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காரு. அது மேலே போத்துற ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு பேர்னிங் ஒரு இது வந்து பேர்ன் ஆகிட்டு இருக்குது. என்னது அப்படின்னா பாலாஷ் கே ஜங்கல் கி ஆங்கட்டி அந்தகார் தூர் பூர்வமே. பாலாஷ்ங்கிறது ஒரு ட்ரீ, மவுண்டன் ஏரியாஸ், திருப்பதி, ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் போனால் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு ட்ரீயில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள ட்ரீ அது வந்து எப்படி இருக்குன்னா அங்கட்டிங்கிறது ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டோட நேம் கூட, நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அது வந்து அங்கட்டினா என்ன மீனிங்னா ஓவன் சார்கோல் யூஸ் பண்ணுற ஓவனில், அது தந்தூரி அடுப்பில் யூஸ் பண்ணுற சார்கோல், அது பேர்ன் ஆகும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. இருட்டாயிடுச்சு, அந்த காரணம் இருட்டாயிடுச்சு. பூர்வனா ஈஸ்ட், தள்ளி ஒரு ஈஸ்ட் சைடில். சிமட்டா பேட்டா ஹே பேடோம் கே கலேசா. என்னென்னா அந்த ஈவினிங் ஆகிடுச்சு, அந்த வீட்டுக்கு போய் இதுவாகணும் சேரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த மவுண்டன் பக்கத்துலேயே அதெல்லாம் படுத்து இருக்குது. அந்த எண்ணமே இல்லாமல் என்னென்னா அந்த ஷீப்போட கூட்டம் வந்து அங்கே படுத்திருக்கு. அச்சானக் போலா மோர், திடீர்னு மோர்னா பீகாக், போல் பேசுது. ஜெய்சே கிசி நே ஆவாஜ் தி சுன்தே ஹோ. திடீர்னு அந்த இது வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. என்னென்னா அதோட சவுண்டு வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அந்த போயட்டுக்கு. சுன்தேஹோ அப்படிங்கிற மாதிரி அந்த கிசானுக்கு வந்து கேட்குது. சீலம் அவுந்தி துவாம் உட்டா சூரஜ் டூபா அந்தேரா சாகயா. சீலம்னா வந்து ஒரு கப்பை வந்து அப்சைட் டவுனாக கவுத்தி வச்ச மாதிரி இருக்குது. அந்த சன் வந்து சன்செட் ஆகும்போது ஒரு ஹாஃப் சன் உள்ளே போயிடும் இல்லையா மவுண்டனுக்குள்ளே, ஆஃப் மட்டும் மேலே தெரியும். அது வந்து ஒரு கப்பை அப்சைட் டவுனாக வச்ச மாதிரியும் அதுலேருந்து வர்ற புகை வர ஆரம்பிக்குது. சூரஜ் டூபா, அப்படியே சூரஜ் வந்து மறைஞ்சு போயிடுது, சன் வந்து மறைஞ்சு போயிடுது. அந்தேரா சாகையா, டார்க்னஸ், நைட்டு வந்து வந்துடுச்சு, வந்து எல்லா பக்கமும் பரவிடுச்சு அப்படின்னு இதில் போயிட்டு சொல்லியிருக்காரு. சர்வேஸ்வர் தயால் சக்சேனா அப்படிங்கிறவர் வந்து இந்த போயமை எழுதியிருக்காரு. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.